ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இபிஎஃப்ஓ உங்கள் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது எப்படி? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓ ஹை பென்ஷன் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியத்தை வழங்குகிறது. ஆனால் பலருக்கு தங்கள் ஓய்வூதிய தொகையை எவ்வாறு அதிகரிப்பது என்று தெரியவில்லை. இபிஎஃப்ஓ இன் கீழ் உங்கள் ஓய்வூதியத்தை அதிகரிக்க சில ஸ்மார்ட் டிப்ஸ்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிக வருமானத்திற்கான ஓய்வூதியத்தை தாமதப்படுத்துதல், அதாவது இபிஎஃப்ஓ ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை 58 ஆண்டுகளுக்கு மேல் தள்ளி வைக்க அனுமதிக்கிறது. உங்கள் ஓய்வூதியத்தை 60 ஆண்டுகள் வரை தாமதப்படுத்தி ஓய்வூதிய நிதியில் தொடர்ந்து பங்களிப்பதை நீங்கள் தேர்வு செய்தால் தாமதமான காலத்திற்கு உங்கள் ஓய்வூதியம் வருடத்திற்கு 4% அதிகரிக்கும். அதாவது 59 வயதில் ஓய்வூதியம் 4% அதிகரிக்கிறது. 60 வயதில் ஓய்வூதியம் 8% அதிகரிக்கிறது. உங்கள் ஓய்வூதியத்திற்கான கணக்கீட்டில் உங்கள் சம்பளம் மற்றும் 58 ஆண்டுகளுக்கும் மேலான சேவை காலமும் அடங்கும். மேலும் இபிஎஃப்ஓ ஆரம்பகால ஓய்வூதிய விருப்பம், அதாவது 50 முதல் 58 ஆண்டுகள். 50 முதல் 58 வயதிற்குட்பட்ட பணியாளர்கள் ஆரம்பகால ஓய்வூதியத்தை தேர்வு செய்யலாம். ஆனால் இது 58க்கு முந்தைய ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதிய தொகையை ஆண்டுக்கு 4% குறைக்கிறது. உதாரணத்திற்கு 56 வயதில் உங்கள் ஓய்வூதியத்தை நீங்கள் கோரினால் உங்களின் தகுதியான ஓய்வூதியத்தில் 92% பெறுவீர்கள். முன்கூட்டியே ஓய்வூதியத்தை பெற நீங்கள் ஒருங்கிணைந்த உரிமைகோரல் படிவத்தை சமர்ப்பித்து படிவம் 10D ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் 50 வயதிற்குட்பட்டவராக இருந்தால் என்ன செய்வது? நீங்கள் 10 வருட சேவையை முடித்திருந்தாலும் 50 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் உங்களால் ஓய்வூதியம் பெற முடியாது. அதற்கு பதிலாக உங்கள் இபிஎஃப் கணக்கில் திரட்டப்பட்ட பணத்தை மட்டுமே நீங்கள் எடுக்க முடியும். 10 ஆண்டுகளுக்கும் குறைவான சேவைக்கான இபிஎஃப்ஓ ஓய்வூதியம், உங்கள் சேவை காலம் 10 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஓய்வூதியம் பெற தகுதியற்றவர். இபிஎஃப் மற்றும் ஓய்வூதிய பங்களிப்புகளை திரும்ப பெற உங்கள் திரட்டப்பட்ட நிதியை கோருங்கள். மேலும் எதிர்காலத்தில் நீங்கள் மீண்டும் வேலை செய்ய திட்டமிட்டால் இந்த சான்றிதழானது உங்களின் முந்தைய இபிஎஃப்ஓ கணக்கை உங்களின் புதிய வேலையுடன் இணைக்கும். இதன் மூலம் நீங்கள் தேவையான 10 வருட சேவையை முடித்து 58 வயதில் ஓய்வூதியம் பெற தகுதி பெறலாம். 8% அதிக ஓய்வூதியத்திற்கு 60 ஆண்டுகள் வரை நீட்டிக்கவும். மேலும் 58க்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைக்கப்படுகிறது. ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற 10 வருட பங்களிப்புகளை உறுதி செய்யவும். மேலும் வேலை மாறினால் பழைய மற்றும் புதிய இபிஎஃப்ஓ கணக்குகளை இணைக்க ஓய்வூதிய திட்ட சான்றிதழை பெறுங்கள். இந்த உத்தி உங்களின் இபிஎஃப்ஓ ஓய்வூதியத்தை மேம்படுத்தவும் ஓய்வுக்கு பிறகு நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் உதவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.